எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய கரம் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வுக்கான மீட்பு தேவனிடத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்வுக்கான பாதுகாப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்வுக்கான ஆசீர்வாதம் தேவனிடத்தில் இருக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரன் 46:1 சொல்கிறான், தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். தேவன்தான் நம்முடைய அடைக்கலம், நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய தஞ்சம். ஆகவேதான் அந்த தேவனிடத்துக்கு நாம் வருகிற போது அந்த தேவனிடத்திலே எங்களுக்கு பாதுகாப்பு, அந்த தேவனிடத்திலே நமக்கு அங்கே நன்மைகள் கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் போது 3 பட்டணத்தை அவர்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த 3 பட்டணத்துக்கும் அடைக்கல பட்டணம் என்று சொல்லி அர்த்தம். யாராவது ஒருவன் கைப்பிசகாய் கொலை செய்யப்பட்டால், அதாவது மரம் வெட்டும் போது அந்த மரத்தில் இருந்த கோடாளி தற்சமயம் ஒருவன் மேலே விழுந்து அவனுக்கு முற்பின் கோபம் இல்லாத நேரத்திலும் அவன் இறந்து விட்டான் என்று சொன்னால், அவனுடைய அந்த மரித்தவனுடைய வீட்டார் இனத்தார் அவன் மேலே கோபம் கொண்டு அவனை கொலை செய்து விடுவார்கள் அல்லவா, அவர்கள் மேல் பழி வாங்கி விடுவார்கள். அதனாலே அவன் அந்த இடத்திலிருந்து ஓடி அந்த பட்டணத்துக்குள்ள, அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி புகுந்து தஞ்சம் அடைந்து விடுவான். ஆகவே அந்த நேரத்தில் அங்கே சென்று யாரும் அவனை கொலை செய்ய முடியாது. அந்த பட்டணத்தில் அந்த பக்கத்தில் இருக்கிறதான மூப்பர்கள் அவனிடத்திலே சென்று அந்த அடைக்கல பட்டணத்தில் வந்தவனிடத்திலே அவர்கள் விசாரிப்பார்கள். முன்ன பின்ன எந்த ஒரு கோபம் அவனுக்கு இல்லை என்பதை கண்டுகொண்டால் அவன் அந்த பட்டணத்திலே ஜீவிக்க முடியும். எது மட்டும் தெரியுமா? அவன் அந்த பட்டணத்திலே அந்த ஆசாரியன் ஸ்மரிக்கு மட்டும் அவனுக்கு எந்த ஒரு சேதமும் அங்கே இல்லை. அவனுக்கு ஒரு பாதுகாப்பு, அவனுக்கு தஞ்சம் அந்த பட்டணத்திலே கிடைக்கிறது. அவனை யாரும் கொலை செய்ய முடியாது. ஆகவேதான் அதைத்தான் அடைக்கல பட்டணமாக ஆண்டவர் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இதை உபாகமம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 2வது வசனம் தொடக்கம் அப்படியே வாசிச்சுங்கன்னா அந்த பகுதியில் நாங்கள் பார்க்கலாம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம், நம்முடைய பாவத்துக்கான மீட்பின் பட்டணம், நம்முடைய சாபங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிற பட்டணம், இல்லாவிட்டால் நம்முடைய பாதுகாப்பின் பட்டணம், அங்கே நமக்கு ஒரு விடுதலையின் பட்டணமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். அவரிடத்தில் வருகிற நமக்கு அங்கே ஒரு அடைக்கலம் இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படத்தான் செய்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை தேவன் கொடுக்கிறார். இந்த இடத்துல எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அடைக்கலத்திடத்துக்கு வாருங்கள். ஆகவேதான் தேவனிடத்தில் அடைக்கலமாய் வருகிற நமக்கு நிறைவான பலன் கிடைக்கிறது என்று சொல்லி அங்கே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ரூத்தின் புஸ்தகத்தில் அங்கே பூவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறார், தேவனிடத்தில், உன்னதமான தேவனிடத்துக்கு அடைக்கலமாய் வந்து இருக்கிற உனக்கு நிறைவான பலன் கிடைக்கிறது. தேவனிடத்துக்கு நீங்கள் வருகிறீர்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதுகாப்புக்கு கீழாக வருகிறீர்களா? அவருடைய சட்டையின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. அவருடைய சட்டையின் கீழே உங்களுக்கு ஆறுதல் இருக்கிறது. அவருடைய சட்டையின் கீழே உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. அவருடைய சட்டையின் கீழே உங்களுக்கு மறைவிடம் இருக்கிறது. அவரே உங்களுக்கு அடைக்கலம். இந்த இடத்துல பாதுகாப்பின் தேவனை நோக்கி பார்க்கிறீர்களா? ஒரு நாளும் அடைக்கல பட்டணமாகிய இயேசுவின் இடத்துக்கு வாருங்கள். அவரே உங்களுக்கு பாதுகாப்பையும் அங்கே விடுதலையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஒரு நாள் உம்மிடத்துக்கு வருகிறோம், எங்களை பாதுகாரும் என்று நீங்களும் சொல்லுகிறீர்களா? அல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு அடைக்கலம், எங்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாய் நீ இருக்கிறீர். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாய், எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவராய், எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். உம்மிடத்தில் அடைக்கலமாய் வருகிற எங்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு
நிறைவான பலனை கொடுக்கிறீரப்பா. அதனால்தான் உம்மிடத்துக்கு வருகிறோம். தேவனே, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து ஒரு நாள் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். அருமையானவர்களே, தேவனிடத்துக்கு அடைக்கலமாய் வாருங்கள். அவரே உங்களுக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுக்க வல்லவராயிருப்பார். God bless you.